எதுக்காக இதை என்ன படிக்க சொன்னேன்? இத பாருங்க, இப்ப நீங்க படிச்சீங்களே அந்த திருத்தல பெருமை, அந்த கோயில தொட்டில் கட்டினதால இதுவரை ஆயிரக்கணக்கான பெண்கள் தாயாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, 15-20 வருஷமா குழந்தையே இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு தடவை அக்காவை கூட்டிட்டு போய் தொட்டில் கட்ட வச்சிடலாங்க. இதோ பாருமா, உங்க அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயும் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எத்தனையோ தடவை எங்கெல்லாமோ கூப்பிட்டு இருக்கேன், வந்தா தானே. இத பாருங்க, விஷயத்த சொல்லாம அக்காவை கூட்டிட்டு போவோம். கோவில்ல அவங்க தொட்டில் கட்ட வைக்கிறது எங்க பொறுப்பு. எது எப்படியோ இந்த வீட்டுல ஒரு தொட்டில் கட்டினா போதும். இதாங்க நான் சொன்ன மரம். பாருங்களேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ நிச்சயம் உண்டு. சரிம்மா, கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா? உங்க அக்கா தொட்டில் கட்டணும், குழந்தை பிறக்கணும். பாக்கலாம். என்னக்கா அங்கேயே நின்னுட்ட? வா, இந்த தொட்டில உன் கையால இந்த மரத்துல கட்டு. எதுக்கு? அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்க வேண்டாமா? அதுக்குதான். நீ எனக்கு தங்கச்சிடி, அது மட்டும் நீ மறந்துடாத. சின்ன பொண்ணா லட்சணமா இரு. அக்கா, அவ நல்லதுக்கு தானமா சொன்னா. மாமா, இந்த தொட்டில் கட்டுறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கே, அப்ப நீங்களே கட்டுங்க. இப்ப திருப்தி அடி. இதுக்குதான் என்ன கோயிலுக்கு வர சொன்னேன். அழுத்த காரியமா உங்க அக்கா இந்த தொட்டில கட்டினா தெரிஞ்சா போயிருப்பா. போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம், குழந்தையே இல்லாத சுடுகாட்டுல குடி இருக்கு. மலடு போராத குறைக்கு முசுடு. என்னங்க என்னங்க எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? அக்காவை அழுதுட்டு போக வச்சுட்டோமே. ஏன் அழுதா? அவ புருஷன் அடிச்சுட்டாரே. ஏன் அடிச்சாரு? தொட்டில கிழிச்சு போட்டுட்டாளே. ஏன் கழிச்சு போட்டா? எல்லாத்துக்கும் ஏன் ஏன் ஏதானா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி. ஏன் கழிச்சு போட்டா? அது என்ன? அது என்ன? ஆமா, ஏங்க கிழிச்சு போட்டுட்டா? ஒரு மலடி குழந்தை பிறக்க இரும்பு முழுங்க சொன்னா கூட முழுங்குவா. ஆனா ஒக்கா தொட்டில கிழிச்சு போட்டு போறேன் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது.